பிரதமர் மோடியின் ஆதரவுடன் தமிழ்நாட்டின் தாது வளத்தை அளிக்க வேதாந்தா நிறுவனம் முயற்சிப்பதாக சிபிஎம் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பிரகாஷ் காரத் குற்றம் சாட்டியுள்ளார். பழனியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற அரசியல் விளக்க பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பிரகாஷ் காரத், மதச்சார்பற்ற இந்தியாவை பாஜக அரசு இந்துத்துவ மயமாக்கி வருகிறது என்றார். வாஜ்பாய் காலம் முதலே நாட்டின் பல்வேறு வளமிக்க ஒன்றிய அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயமாக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிய அவர், பிரதமர் மோடி ஆதரவுடன் தற்போது தமிழ்நாட்டில் வேதாந்தா நிறுவனம் தாது வளத்தை கொள்ளையடிக்க முயற்சிக்கிறது என்றார். The Modi government got an amendment passed in the Mines and Mineral Act, opening all precious metals to the private sector. Before that, it was only with the government and public sector. So whether it's tungsten or whether it's cobalt, whether it's lithium, all these strategic minerals, which are very important for our country, because they are very rare minerals, they are now allowing the private sector to exploit them. And it is part of that this tungsten mining project has been awarded to the Vedanta group, which is owned by Anil Agarwal. மதச்சார்பற்ற இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு எதிரான செயல்களில் பாஜக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது என்றும், இந்தியாவின் இயற்கை வளங்களை தனியாருக்கு தாரை வார்க்கும் வேலையை பாஜக அரசு செய்வதாகவும் பிரகாஷ் காரத் கவலை தெரிவித்தார். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் ஒன்றிய அரசின் உத்தரவை எதிர்த்து தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றிய அரசின் நிலைப்பாட்டை வரவேற்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.